Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த கிராஷ் கோர்ஸ். ஸோ இது வரைக்கும் போட்டிருக்க கொஷின்ஸ் எல்லோரும் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க, எந்த மாதிரி லிட்ரரி டேர்ம்ஸ் நிறைய கேட்குறாங்க, எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எந்த ஆத்தருக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் கேதர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது ஒரு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றினா அதை எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இயர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் 50 கொஷின்ஸ் 451 to 500. ஸோ இந்த கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம் டிஎன் செட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரம் த ப்ரீவியஸ் யூஜிசி நெட் கொஷின் பேப்பர். ஸோ வாங்க கொஷினுக்கு போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், a Spenserian stanza has. ஸோ ஒரு ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா வந்து பார்த்திங்கன்னா சாசரோட ரைம் ராயல்லேருந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு லைன் கொடுத்து எழுதியிருந்திருப்பார். இதனுடைய ரைம் ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா சாசரோட ரைம் ராயலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடிஷ்னலாக அந்த லைன்ஸுக்கு மட்டுமே இன்பிட்வீனில் ஒரு ரைம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 அயாம்பிக் பென்டாமீட்டர் இருக்கும். பட் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸில் 9 லைன்ஸ் இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர் இருக்கும். ஸோ பென்டாமீட்டர் அப்படின்ற சென்ஸ் 10 மீட்டர்ஸ் 10 ஃபுட் இருக்கும். ஸோ அது 5 ஃபுட் இருக்கும், 10 சிலபிள்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஹெக்ஸாமீட்டர் அப்படின்னும் போது 6 ஃபீட் இருக்கும், 12 சிலபிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த 8 லைனுக்கும் 9th லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். செகண்ட் கொஷின், வேர் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் இட் இஸ் ஃபாலி டு பி வைஸ். ஹூ ரோட் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் வந்து எழுதினவர் ரொமான்டிக் போயட்டான கிரே. ஸோ இவர் வந்து இந்த லைனை வந்து எந்த போமில் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பெயிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், whom does Mirabel deceive into believing that he loves her in the way of world. ஸோ த வே ஆஃப் வேர்ல்டு அப்படின்றது வந்து வில்லியம் காங்க்ரீவோட ஒரு ஃபேமஸான ப்ளே. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாரை வந்து மிராபிள் வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ண வச்சாங்க அப்படின்னா லேடி விஷ்ஃபார்ட். Next question, the prelude, although begun as early as 1799 and finished in its first version in 1805, was not published until. ஸோ ப்ரில்யூட் அப்படின்றது வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ஒரு ஃபேமஸான ஆட்டோபயோக்ராஃபிக்கல் போம். ஸோ இது ரொம்பவே லென்த்தியான போம். ஸோ இதை வந்து 1805 ஃபினிஷ் பண்ணியிருந்தாலுமே முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே வந்து அது பப்ளிஷ் பண்ணவே இல்லை. அது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இறந்ததுக்கு அப்புறமா 1850 அவங்க ஒய்ஃப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த இயர்னா 1850. நெக்ஸ்ட், a rosy sanctuary will I dress with the withered trellis of a working brain. The above lines are quoted from Ode to Psyche. Ode to Psyche அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கீட்ஸோட ஒரு ஒன் ஆஃப் தி ஓட். ஸோ இந்த ஓடுமே வந்து பார்த்திங்கன்னா 1819 எல்லா ஓட் மாதிரியும் அந்த இயரில் தான் வந்து 6 ஓட்ஸுமே எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், which among the following novels was not written in 1922. ஸோ 1922 எந்த நாவல் எழுதலைன்னா A Passage to India. இது வந்து பார்த்திங்கன்னா இஎம் ஃபாஸ்டர் எழுதியிருப்பார். இஎம் ஃபாஸ்டர் வந்து அவர் இந்தியாவில் வந்து ஒரு 3 years இருந்திருப்பார். அதனுடைய இதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ அது வந்து எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், டிஹெச் லாரன்ஸ் பாப்புலரைஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் primitivism in his novels. In which novel does the hero, driven by passion and revenge, add a new dimension to the concept of suffering. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு நாவல், எமிலி பிராண்டி எழுதினது. ஸோ ஒரே ஒரு நாவல் தான் அவங்க எழுதியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஹாரர் காத்திக் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இட் இஸ் உதரிங் ஹைட்ஸ். நெக்ஸ்ட், லாரன்ஸ் டர்ன்ஸ் ட்ரிஷம் ஷாண்டி கண்டெய்ன்ஸ் 9 volumes. இது வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. அது வந்து 9 volumes வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஒன் ஆஃப் த 4 வீல்ஸ் ஆஃப் நாவல் ரைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இங்கிலீஷ் நாவல்ஸ். நெக்ஸ்ட், தாமஸ் ஹார்டீஸ் லாஸ்ட் மேஜர் நாவல் வாஸ்
ஜூட் தி அப்ஸ்க்யூர்ட். ஸோ ஜூட் தி அப்ஸ்க்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு ஜூட் அண்ட் ஷூ அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க, அப்புறம் வேறு யாரை மேரேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட், த ஹிண்ட் அண்ட் த பேந்தர் transversed to the story of the country mouse and the city mouse is a satire on ஜான் ரைடன். ஸோ ஜான் ரைடன் வந்து த ஹிண்ட் அண்ட் த பேந்தர் அப்படின்ற ஒரு போமில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சையும் வந்து கேத்தலிக் சர்ச்சையும் வந்து ஹிண்டாவையும் பேந்தராவையும் சொல்லி எழுதியிருப்பார். ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி த கண்ட்ரி மவுஸ் அண்ட் த சிட்டி மவுஸ்னு எழுதியிருப்பாங்க. அது யாரை எந்த ஆத்தர் அப்படின்றது சொல்லுங்கள். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ராயல் poet laureate in English literary history was ஜான் ரைடன். இவர் வந்து 1668லேருந்து 1689 வரைக்கும் poet laureate-ஆக இருந்திருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி பென் ஜான்சன் வந்து poet laureate-ன்னு சொல்லியிருந்தாலுமே அது ஓரலாக அன்அஃபிஷியலாக தான். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் தான். நெக்ஸ்ட், ஹூ ஆர் டிடி அண்ட் கோகோ. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ ஃப்ரம் த ப்ளே வெயிட்டிங் ஃபார் கோடோ பை சாமுவேல் பெக்கெட். ஸோ இது வந்து யாரோட நிக் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாடிமர் து டிடி அண்ட் ஈஸ்டகன் து கோகோ. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த விளாடிமர் அப்படின்றதுலே டி வருது, டிடி. ஸோ ஈஸ்டகனில் கோ வருது, கோகோ. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி லெஜண்ட்ஸ் ஆஃப் குட் விமன் குட் சாசர் கம்ப்ளீட் இன் ஹிஸ் த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ த லெஜண்ட் ஆஃப் குட் உமனில் பார்த்தீங்கன்னா 9 விமனை பற்றி அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். The Round Table is a collection of essays jointly written by William Hazlitt and Leigh Hunt. ஸோ லேய் ஹண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சுருப்பார், ஒரு நியூஸ் பேப்பர் அந்த சீரீஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பார். நிறைய ஆத்தர்ஸில் வந்து ரொமான்டிக் பீரியடில் இருந்த ஆத்தர்ஸில் நிறைய வந்து லேய் ஹண்ட்டோட ஒரு அந்த பீரியாடிக்கலுக்கு வந்து நிறைய எழுதுவாங்க. ஸோ அந்த பீரியாடிக்கலோட நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஈவன் ஷெல்லி அண்ட் கீட்ஸ்லாம் கூட அதுக்காக தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டிலன் தாமஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த குரூப் த நியூ அப்போகேலிப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிலன் தாமஸ் அப்படின்றவர் வந்து ஒரு வெல்ஷ் போயட். ஸோ இவர் வந்து நிறைய போம்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதில் வந்து த ஹன்ச்பேக் இந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போம் வந்து யூஜிடிஆர்பியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிள் வேர்ட்ஸ் தான், பட் நிறைய இது இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச படித்து பாருங்கள். நெக்ஸ்ட், த ஓல்டு ஆர்டர் சேஞ்ச்ட் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ இஸ் ஃப்ரம் ஐடல்ஸ் ஆஃப் த கிங் ரிட்டன் பை டென்னிசன். And miles to go before I sleep is a line from a poem by Robert Frost. இது எந்த போம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். ஸோ இது மாதிரியும் கேட்கலாம் சம்டைம்ஸ், அதோட போம் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் விசிட் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ரொடியூஸ்ட் மார்டின் செசில்வுட். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அவர் 15 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு போயிட்டு வந்து அங்கே அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த நாவல் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், சாமுவேல் பெப்பீஸ் பிகேன் ஹிஸ் டைரி ஆன் நியூ இயர்ஸ் டே 1660. ஸோ 1st ஜான்வரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். டில் 1669 மே எண்ட் வரைக்கும் இவர் எழுதியிருப்பார். When one line of poetry runs into the next with no punctuation to slow the reading, it is a case of enjambment. ஸோ ஒரு போமில் வந்து ஒரு லைன் ஃபினிஷ் ஆச்சுன்னா அது ஃபுல் ஸ்டாப் இருந்தால் தான் ஃபினிஷ் ஆகிற மாதிரி, அது இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அது enjambment அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சார்லஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் த புக் ஆஃப் த டச்சஸ் இஸ் அ ட்ரீம் போம் ஆன் த டெத் ஆஃப் டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர். ஸோ டியூக் ஆஃப் லங்காஸ்டர் வந்து ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் பார்த்திங்கன்னா எட்வர்ட் 3யோட சன் தான் வந்து ஜான் ஆஃப் காண்ட். ரிச்சர்ட் 2 வந்து பேரன், அதுக்கப்புறம் வந்து பேரனை தான் வந்து எட்வர்ட் 3க்கு அப்புறம் ரிச்சர்ட் 2 தான் வருவாங்க. ஏன்னா அவரோட ரிச்சர்ட் 2வோட அப்பா வந்து ஒரு வாரில் வந்து இறந்துருப்பார். அந்த 100 இயர்ஸ் வார் இருக்குங்களா, அதில் இறந்துருப்பார். ஸோ இந்த ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்களோட நேம் வந்து பிளான்ஷே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆட் ஒன் அமங் த மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் பிலோ. ஸோ இட் இஸ் நார்த்ரோப் ஃப்ரை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடைப்பல் கிரிட்டிக். நெக்ஸ்ட், த ஆப்போசிட் ஆஃப் ஹைப்பர்போலி இஸ். ஸோ ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் ரொம்ப அண்டர் ரேட்டடாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேயோசிஸ். நெக்ஸ்ட்,
வாட் இஸ் த மாரல் ஆஃப் த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த கேன்டர்பரி டேல்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. ஸோ ரொம்பவே ஃபேமஸான டேல்னு சொல்லலாம். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேல்ஸும் த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேலும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேலு. ஸோ த மாரல் வந்து நெவர் ட்ரஸ்ட் அ ஃப்ளாட்டரர். Next, the author of the essay Silly Novels by Lady Novelist is George Eliot. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜார்ஜ் எலியட் இஸ் அ ஃபீமேல் ரைட்டர். ஸோ அவங்க எழுதின எஸ்ஸே தான் இது. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த கலெக்ஷன் த செல்டிக் ட்விலைட்? இட் இஸ் W.B. Yeats. Next, with what does the speaker claim to be half in love in Ode to a Nightingale? So Ode to a Nightingale is a very big ode written by Keats, John Keats. John Keats எழுதினதுலே பிக்கஸ்ட் ஓடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து ஹாஃப் லவ் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா த பீஸ் தட் கம்ஸ் வித் டெத். ஸோ அவர் வந்து அவர் டெத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு இதில் இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த டியூபர் க்ளோசஸ் இருக்குது இல்லைங்களா, டியூபர் க்ளோசஸில் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்காரு, எப்போ டெத் வரும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த போமில் வந்து லைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், இன் விச் சாப்டர் ஆஃப் பொயட்டிக்ஸ் டஸ் அரிஸ்டாட்டில் யூஸ் த வேர்ட் catharsis in his definition of tragedy? ஸோ catharsis அப்படின்னு சொல்லும்போது another name of catharsis பர்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் சென்சஸ், எமோஷன்ஸ். ஸோ இட் கம்ஸ் இன் த சாப்டர் 6 அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட், த அசென்ஷன் ஆஃப் கிங் ஜேம்ஸ் I in dash inaugurated the Jacobean age. ஸோ கிங் ஜேம்ஸ் I பார்த்திங்கன்னா குவீன் எலிசபெத்துக்கு அப்புறமா வரவர். ஸோ குவீன் எலிசபெத்துக்கு அடுத்து பையன் குழந்தை எதுவும் இல்லாததுனால ஜேம்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்காட்லாண்டில் கிங்காக இருந்திருப்பார். ஸ்காட்லாண்டில் வந்து ஜேம்ஸ் 6 இருப்பார். ஸோ அவரே வந்து இங்கிலாண்டுக்கும் கிங்காக மாறுவார். இவர் குவீன் எலிசபெத்துக்கு கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இவரே வந்து கிங்காக வர. ஸோ இங்கிலாண்டுக்கு தான் இவர் வந்து ஜேம்ஸ் I, ஸ்காட்லாண்டுக்கு இவர் ஜேம்ஸ் 6. ஸோ ஜேம்ஸ்னு வர பேருக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இவர் எந்த இயரில் கிங் ஆனார்னா குவீன் எலிசபெத் இறந்த இயரில் தான். ஸோ தட் இஸ் 1603. In her essay Professions for Women, Virginia Woolf finds an analogy between the act of writing and fishing. The opening 16 lines of Paradise Lost comprise 3 sentences. ஸோ 16 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 sentences தான் இருக்கும். ஃபுல் ஸ்டாப் 3 ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாம்ப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் poets compared human tears to love's wine? ஸோ இந்த மாதிரி கம்பேரே பண்ண முடியாத 2 திங்ஸை கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் அ கன்சீட் வந்து யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க? மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து 2 பேர் தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ், ஜான் டன் அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல். ஜான் சக்லிங் வந்து கவாலியர் போயட். ஸோ இங்கே இது சொல்லியிருக்கிறது யாருன்னா ஜான் டன். In Paradise Lost, Milton presents the action of the fall of man in 2 stages in books 4 and 9. ஸோ பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து சாட்டன் வந்து வார் வந்து இது பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஃபாலோ ஆகிற மாதிரியும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து 2 இதில் சொல்லியிருப்பார், புக் 4 and 9ல். நெக்ஸ்ட், சாமுவேல் ஜான்சன்ஸ் யூஸ் ஆஃப் த டேர்ம் metaphysical in a piece of criticism was disapproving. ஸோ இவர் வந்து லைவ்ஸ் ஆஃப் போய்ட்ஸில் லைவ்ஸ் ஆஃப் கௌலி அப்படின்ற ஒரு ஆத்தருக்கு கீழே மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பார். இவர் சொல்லும்போது 3 பேர் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பார், கௌலி, கிளீவ்லேண்ட் அண்ட் ஜான் டன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஎஸ் எலியட் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கலை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி வந்தவங்க யாருமே வந்துட்டு மெட்டாஃபிசிக்கலை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிலாம் சொன்னது கிடையாது. இதுவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் ஜான்சனோட யூஸுமே அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட், he is the very pineapple of politeness. This sentence is an example of. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பினக்கிள் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேர்டை வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணி இது பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் மேலப்ராபிசம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்பெரியிசம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது, அது ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்லேருந்து வந்தது. இந்த மேலப்ராபிசம் பற்றி நம்ம நிறையவே வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது எந்த நாவல் எந்த பிளேயில் யார் ஆத்தர் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ பாஸ்டரல் எலிஜி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிஜி தான். பட் பாஸ்டரல் எலிஜி அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா நேச்சர் பேஸ்டாக ஒரு ஷெப்பர்ட் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதில் எது அப்படி இல்லைன்னா இன் மெமோரியம். ஸோ இன் மெமோரியமில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்துட்டு டென்னிசனோட சிஸ்டர் மேரேஜ் பற்றி எழுதியிருப்பார். ஒரு எபிதலாமியனோட ஒரு இந்த எலிஜி வந்து முடியும். Next, in Beckett's Waiting for Godot, the characters often use dislocated, repetitious speech primarily to, the answer is illustrate the essentially illogical, purposeless nature of the human condition. ஸோ இங்கே டைப் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ஆன்சர். எதுக்குன்னா நம்ம இந்த லைஃபை வந்து ஒரு பர்பஸ் இல்லை, தேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு அப்சர்ட் இல்லை எக்ஸிஸ்டென்சியலிசம் இந்த ஒரு இதை ஃப்ரேஸ் மாடலாக வச்சு தான் வந்து இந்த ப்ளேவே வந்து இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். Next, in New Criticism, the key term tension is associated with Alan Tate. ஸோ டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், இஃப் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் அன் ஆர்கியூமெண்ட் அண்ட் ரிமார்க் இட்ஸ் கிரீக் டு மீ யூ ஆர் கோட்டிங். ஸோ எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு லாங்குவேஜ் நமக்கு புரியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் கிரீக் டு மீ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இடியம். இட் மீன்ஸ் தட் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இது வந்து யார் ஃபஸ்ட்டு கோட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஜூலியஸ் சீசரில் வந்து காஸ்கா வந்துட்டு சிசாரோ பேசின ஸ்பீச் வந்து எனக்கு இட் வாஸ் கிரீக் டு மீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அங்கே தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், John Dryden described a major English poet as a rough diamond and must first be polished ere he shines. Identify him. ஸோ இந்த மாதிரி யாரை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சாசரை பற்றி சொல்லியிருப்பார். Next, the monster in Frankenstein is not responsible for the death of. ஸோ ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா மேரி ஷெல்லி எழுதுனது. மேரி ஷெல்லி வந்து ஷெல்லியோட ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப். அண்ட் இவங்க வந்து வில்லியம் காட்வினுக்கும் மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட்க்கும் பிறந்த குழந்தை. ஸோ யாரை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு இந்த ஃப்ராங்கென்ஸ்டைனில் ஆல்ஃபோன்சே ஃப்ராங்கென்ஸ்டைன். நெக்ஸ்ட், கிறிஸ்டோஃபர் மார்லோ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரைட்டர்ஸ் to affirm what can be identified as a clearly homosexual sensibility. Which drama of his deals with it? It is Edward II. Which of the following is not a school associated with romantic period in English literature? So the Cockney school, the Lake school, the Satanic school, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போயட்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Fireside school. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி மூமெண்ட்ஸில் உங்களுக்கு வரும். Next, who is the author of A Woman Killed with Kindness? Thomas Heywood. A Woman Killed with Kindness is the name of the work. T.S. Eliot found spiritual support in Christianity. Which character in Dickens keeps on hoping that something will turn up? It is மிக்காவர். ஸோ மிக்காவர் பார்த்தீங்கன்னா இது டேவிட் காப்பர்ஃபீல்டு, சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஒரு நாவல், அவரோட ஃபேமஸ் நாவல். டேவிட் காப்பர்ஃபீல்டில் வர ஒரு மேஜர் கேரக்டர். ஸோ இவரை வந்து எதை பேஸ் பண்ணி இவர் க்ரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதரை பேஸ் பண்ணி, சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஃபாதரை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் நாவல். ஸோ இந்த மிக்காவர் வந்து நிறைய கடன் வாங்கி ரொம்ப இதாகி கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக அது ஊர் விட்டு ஊரெல்லாம் போய் அந்த மாதிரி கஷ்டப்படுவார். ஸோ இது எல்லாமே வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸோட அப்பாவோட ரியல் லைஃப்பில் நடந்தது. நெக்ஸ்ட், which of the following is another term to describe art for art's sake? It is aestheticism. Next, who narrates Heart of Darkness? ஸோ ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்றது வந்து ஜோசப் கான்ராட் அப்படின்றவரோட ஃபேமஸ் ஒரு நாவல். ஸோ யார் இதில் நரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an unnamed narrator. நெக்ஸ்ட், The Mistakes of a Night is the subtitle of. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் ட்ராமா பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஸோ இந்த ட்ராமாக்கானால இந்த ட்ராமா அந்த இன்னொரு நாவல் த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட், இதனால தான் வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தார். ஸோ இது எந்த ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வயர். ஸோ இதோட நம்மளுக்கு 500 கொஷின்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஹோப் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன் செட்
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், யூஜிசி நெட், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த 500 கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணியே இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் இதே மாதிரி ஒரு சீரீஸோட உங்களை நான் மீட் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச்.